இன்றைக்கி நான் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, வெள்ளரிக்காவை தொலி எடுத்து இந்த மாதிரி ரொம்ப புதுசாக நறுக்கணும். சால்ட்டும் போட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே அரைப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவல், 2-3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கறிவேப்பிலை, இவ்வளவும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். கட்டி தயிர் ஒரு அரை கிளாஸு, கடாயில் எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் விட்டுருக்கேன். கடுகு, வட்டை மிளகாய், கறிவேப்பிலை போட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க அரைப்பை அதில் கொட்டணும். அப்புறமா இந்த அவிச்சு வச்சுருக்க அந்த வெள்ளரிக்காவையும் அதில் போடணும். சால்ட்டெல்லாம் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு அதை நல்ல கிளறி கொடுத்து சால்ட்டெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் அந்த தயிரை ஊற்றணும். நல்லா ஆறிடுச்சு. அப்புறமா இந்த தயிரை அதில் ஊற்றணும். ஊற்றி நல்ல கிளறி கொடுத்து உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி சரியாயிடுச்சு.